ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபி பிரபு லைஃப் ஸ்டைல். 30 days சேலஞ்சில் டே 1 ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பன்னீர் எக் தோசை. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த தோசைக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? பன்னீர் 50 grams, சின்னதாக 2 கேரட் நல்லா துருவி எடுத்துக்கலாம், 3 முட்டை. இது எல்லாத்தையுமே ஒரு பவுலில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, மிளகுத்தூள், மிளகாய்த்தூள் கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி தோசை தவாவை நல்லாவே ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்க அளவு 2லேருந்து 3 தோசைக்கு நம்மளுக்கு வரும். ஸோ ரொம்பவே ஃபில்லிங்காகவும் இருக்கும், அதே டைமில் ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த தோசையை மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு நம்ம ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம ஹீட்டை அதிகமாக வச்சோம்னா தோசை கருகிரும். இந்த தோசை ரொம்பவே ஜூஸியாகவும் இருக்கும் நம்ம சாப்பிடும் போது. ஸோ நார்மல் தோசை மாதிரி நம்ம நல்லா முருகலாக எடுக்க முடியாது இந்த தோசையை. நான் இந்த தோசை பேட்டரை கொஞ்சம் ஊத்தாப்ப ஸ்டைலில் தான் நான் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்குவேன். ஸோ இந்த தோசைக்கு வந்துட்டு காம்பினேஷன் கார சட்னி ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் ஆல்ரெடி உளுந்து சட்னி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை வச்சே நான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டை நான் ஃபினிஷ் பண்ணிடுவேன். உளுந்து சட்னி ப்ரிப்பேர் பண்ண தேவையான பொருள்: ஒரு 25 grams உளுந்து எடுத்துக்கலாம், தேங்காய் கொஞ்சமாக எடுத்துக்கலாம், 10 பல்லு பூண்டு, காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாய், கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இதை நல்லா ஃப்ரை பண்ணி நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்தோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்க ஃபுட்டில் எந்த அளவு ப்ரோட்டீன் இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். என்னோட வெயிட்டை வச்சு தான் நான் மீல் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ நான் 54 kg இருக்கேன். ஸோ நம்ம அதை டபுளாக கன்வெர்ட் பண்ணும்போது 108 grams ஆஃப் ப்ரோட்டீன் நான் டெய்லியுமே எடுத்துக்கணும். அதை 3ஆக ஸ்ப்ளிட் பண்ணி மார்னிங், லஞ்ச், டின்னர் அப்படின்னு நம்ம 3 பார்ட்டாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா ஹோல் டேக்கு தேவையான ப்ரோட்டீனை நம்ம ஃபில் பண்ணிடலாம். கேரட்டில் விட்டமின் ஏ அண்ட் சி, அது மட்டும் இல்லாமல் ஃபைபர் நிறையாவே இருக்குது. ஸோ டைஜஷன் பிரச்சனையை பற்றி நம்ம கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. 50 grams பன்னீரில் 9 grams ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குது. 3 எக்கில் 18 grams ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குது. உளுந்து சட்னியில் 25 grams உளுந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். 25 grams உளுந்தில் 5லேருந்து 6 grams ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ நம்ம டோட்டலாக கேல்குலேட் பண்ணும் போது 33 grams ஆஃப் ப்ரோட்டீன் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்லேயே நம்ம எடுத்துட்டோம். பன்னீர் எக் கேரட் தோசையில் 33 grams ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குது. உங்கள் வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பன்னீர், கேரட், முட்டை கூடி குறைச்சி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டில் 33 grams ஆஃப் ப்ரோட்டீன் நான் எடுத்துக்கிட்டேன். மீதி 75 grams ஆஃப் ப்ரோட்டீன் எனக்கு லஞ்ச் அண்ட் டின்னருக்குள்ளே நான் ஃபுல்ஃபில் பண்ணணும். 1 டேக்கு தேவையான ப்ரோட்டீனை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணும்போது நம்ம ஹோல் பாடியுமே ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சதை உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.